1,00,000 1 கோடிலாம் இல்லைங்க. இந்த குறிப்பிட்ட 2 கிரிமினல்ஸ் மட்டுமே ஆளுக்கு தலா கொள்ளையடிச்ச பணத்துடைய இந்திய மதிப்புப்படி சுமார் 2,04,000 கோடி, அதாவது $25 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் படி. பப்லோ எஸ்கோபர் ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னனும் அமாண்டோ லார்ட் ஆஃப் தி ஸ்கைஸ் அப்படின்னும் புகழப்படுற ஆளுங்க தான். ஸோ அப்படி என்ன பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லார்டு தாசங்களா தான் வாழ்ந்திருக்காங்க போலங்க. ஆமா, அமேடோ கரிலோ கண்ட்ரோல மட்டுமே 22 பிரைவேட் 727 ஜெட்ஸும் இது இல்லாம வேற சில ஃபிளைட்ஸையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாராம். இது இல்லாம கரிலோ பாத்தீங்கன்னா மெக்சிகோ கொலம்பியாவில இருந்து போதை மருந்துகளை அமெரிக்காக்குள்ள கடத்துறதுக்கு எதை தெரியுமா பயன்படுத்தி வந்திருக்காரு? ஐயா லார்ட் ஆஃப் ஸ்கைன்னு சும்மா சொல்லலைங்க. நிறைய அந்த கடத்தப்பட்ட ஃபிளைட்ஸ் இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே இந்த கடத்தலுக்கு பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. அடுத்து பப்லோ எஸ்கோபர், இவர் தான் முக்கியமான தலை. இப்போ வர கேங்ஸ்டர் சினிமா படங்களுக்கு கதையும் வரலாறும் இவர் தான் மெயின் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஆள் தான் இவர். உலகத்திலேயே ரொம்ப இழிவான மோசமான பயங்கரமான போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அப்படின்னு பேர் வாங்கின லார்ட் ஆஃப் தி ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இவருக்கு தான் சூட்டபிளா இருக்கும். இந்த பேர் இவருடைய நிக்நேம் தான். கொலம்பியாவிலிருந்து அமெரிக்காக்குள்ள எந்த தடையுமே இல்லாம ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா போதைப் பொருள் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சின்ன சின்ன ஆளுங்கள்ல இருந்து பெரிய பெரிய அதிகாரிங்க வரைக்கும் பப்லோ கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு முக்கியமா போதைப் பொருட்களை அமெரிக்காக்குள்ள டிரான்ஸ்போர்ட் ஆகிறத ரொம்பவே கண்டுக்காம இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். பப்லோ உயிரோடு இருந்தப்பவே உலகத்துடைய 7வது பணக்கார நபராக இருந்திருக்காரு. அதே மாதிரி அமடோ கரிலோவுக்கு அடுத்து கிட்டத்தட்ட இணையா உலகத்துடைய 2வது பணக்கார கிரிமினல்னு பப்லோ எஸ்கோபர் தான் பேர் வாங்கியிருக்காரு. பப்லோ எஸ்கோபரை கொலம்பியா மக்கள் பல பேரும் ஒரு ராபின்ஹுட் மாதிரி தான் பார்த்திருக்காங்க. உண்மையாகவே பப்லோ எஸ்கோபர் அவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. பப்லோ எஸ்கோபர் மரண செய்தியை கேட்டு அந்த ஊர் மக்கள் ரொம்ப மனம் வருந்தி அங்க வந்து சுத்திக்கிட்டு இருந்ததாகவும், அப்ப அவர் வந்து இறந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய கலவரமே நடந்துச்சு அப்படின்னு சில தரவுகள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அதே சமயமா பப்லோ எஸ்கோபர் இறுதி ஊர்வலத்துல ஏறத்தாழ 25,000 பேர் கலந்துக்கிட்டாங்களாம். அப்பவே இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். பப்லோக்கு அவருடைய மனைவி பிள்ளைகள் தான் ரொம்ப பிடிக்குமா. ஸோ பிள்ளைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. பப்லோ எஸ்கோபருக்கு அவருடைய பெண் குழந்தை அப்படின்னா அவ்வளவு பிரியமா. அந்த பெண் குழந்தை ஒரு முறை எனக்கு ரொம்ப குளிருது அப்பான்னு சொன்னதை தாங்கிக்க முடியாம மொத்த பணக்கட்டையும் குவிச்சு போட்டு கோடிக்கணக்கில் இருக்குங்க அந்த காலகட்டத்திலேயே அதை குவிச்சு போட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம நெருப்பு மூட்டி தன்னுடைய பெண் குழந்தைக்கு குளிர்காய் கொடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாமே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பப்லோக்கு பல தரப்பட்ட நெருக்கடிகளும் இருந்துச்சா கேங்ஸ்டர் சைட்ல இருந்து. இவருக்கு அடுத்தடுத்து வருவாங்க இல்லையா, அந்த கேங்ஸ் ஆஃப் வார் எல்லாமே இவரை நோக்கி இருந்துச்சா அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போதும் கூட நாடா ஓடிட்டு இருக்கும் போதும் கூட தன்னுடைய பெண் குழந்தையையும் தன்னோட மனைவியையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே போயிருக்காரு. அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி டைம்ல மனைவிக்கு ஒரு ஆபத்து வரும்போதும் கூட தன்னுடைய உயிரை பணயம் வச்சு இவர் தான் காப்பாத்திருக்காரு. தன்னுடைய உயிர் அந்த இடத்துல போகும்னு தெரிஞ்சும் கூட தன் மனைவி மேல ஒரு சிறு காயம் கூட படக்கூடாதுன்னு சொல்லி பப்லோ வெளியே வந்திருக்காரு. இந்த மாதிரி பல தரப்பட்ட கதைகளும் இருக்கு. ஆனா இதெல்லாமே யூகத்துல சொல்லப்படுதா இல்ல நிஜமாலுமே வரலாற்றில் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் அபிஷியலா சந்தேகமா இருக்கு. பப்லோ எஸ்கோபர் மறக்க முடியாத ஒரு கிரிமினலா இன்னைக்கும் வள வரதுக்கு காரணம் அவருடைய அந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது யாருக்குமே மோட்டிவேஷனல் கிடையவே கிடையாது. டாப் ரிச்சஸ்ட் கிரிமினல்ஸ்லேயே இவருடைய வரலாறு அப்படிங்கிறது கொஞ்சம் குறிப்பிட வேண்டிய விஷயமா இருந்ததுனால இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது போக இதை யாருமே மோட்டிவேஷனலாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்காதீங்க மக்களே. முழுக்க நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன்.